காவிரி உபரி நீரை கொண்டு 100 ஏரிகள் நிரப்பும் திட்டத்தை செயல்படுத்திய காவிரி நாயகன் கழக பொதுச் செயலாளருக்கு பாராட்டு விழா நடத்துவதை முன்னிட்டு ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணி மேச்சேரியில் ஆய்வு செய்தார். கடந்த அதிமுக ஆட்சியில் கழக பொதுச் செயலாளரின் தீவிர முயற்சியால் 565 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி உபரி நீரை கொண்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள 100 ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை கொண்டு வந்தார். விடியா திமுக அரசு இத்திட்டத்தை கிடப்பில் போட்ட நிலையில் பொதுச் செயலாளரின் கண்டனத்தை அடுத்து விடியா திமுக அரசு தண்ணீரை திறந்தது. இந்த நிலையில் காவிரி நாயகன் விவசாயிகளின் விடிவெள்ளி கழக பொதுச் செயலாளருக்கு விவசாய சங்கத்தினர் மேட்டூரை அடுத்த மேச்சேரி அருகே காளிப்பட்டியில் பாராட்டு விழா நடத்துகின்றனர். இதை முன்னிட்டு சேலம் புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினருமான மணி மற்றும் விழா குழுவினர் விழா ஏற்பாடு குறித்து ஆய்வு செய்தனர். இந்த நிகழ்வில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் கலையரசன், மேச்சேரி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் செல்வம், மேச்சேரி கிழக்கு ஒன்றிய கழக அம்மா பேரவை செயலாளர் ராஜா, மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் எமரால்டு வெங்கடாச்சலம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரை ஆவின் நிறுவனத்தில் நடைபெற்ற தவறை சுட்டிக்காட்டிய அலுவலரை பணியிடை நீக்கம் செய்த ஆவின் நிர்வாகத்தின் எதேச்சதிகார போக்கிற்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உசிலம்பட்டி தாலுகா கோப்பம்பட்டி மொத்த பால் குளிரூட்டும் நிலையத்திலிருந்து மதுரை ஆவினுக்கு அனுப்பப்பட வேண்டிய பாலில் தண்ணீர் கலப்படம் செய்த காணொலியை வெளியிட்ட விரிவாக்க அலுவலர் ஜான் ஜஸ்டின் தேவ சகாயத்தை பணியிடை நீக்கம் செய்த ஆவின் நிர்வாகத்திற்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் விரிவாக்க அலுவலரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை திரும்ப பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ள நிலையில் முறைகேடு செய்தவர்கள் மீது இதுவரை சட்ட ரீதியான நடவடிக்கை ஏதும் எடுக்காததற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆவினில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டுபிடிக்க சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மறுப்பறிக்கையிலேயே அந்த பால் கலப்படம் நடைபெற்றதை ஒப்புக்கொண்டே ஆவின் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. அப்போ நடைபெற்ற தவறை ஒப்புக்கொண்டு விட்டு இந்த தவறு செய்தவர்கள் மீது எந்த விதமான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்காமல் தவறை கண்டுபிடித்த அதிகாரி மீதே நடவடிக்கை எடுத்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை எங்கள் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் சார்பில் வன்மையாக கண்டிப்பதோடு அந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் ஆவின் நிர்வாகத்திற்கு முன்வைக்க